தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மூணையும் கோர்ஸாக இடித்து வச்சுக்கலாம். கோர்ஸாக இடித்தாச்சு. அந்த மிளகோட வாசனை, சோம்பு, ஜீரகத்தோட ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் எங்களுக்கு போட்டால் பிடிக்கும், அதனால நாங்கள் போட்டிருக்கோம். அது ஆப்ஷனல் தான். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவு தண்ணி. அரிசி கழுவுனா 2வது தண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் அதில் வேகிறப்ப. ப்ரெசண்ட்டாக அது இல்லை, அதனால் வெறும் தண்ணி. ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஆட்டுக்கால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு அப்படிங்கிறதும் தெரியும். காலுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால் இது மாதம் 1 நாளாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லது. குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். இது கூடவே கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னா பார்க்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் தனியாவை க்ரஷ் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். க்ரஷ் பண்ணி தனியாவையும் போட்டுட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது, கொஞ்சமாக விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஓரத்தில் வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம், மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள். கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோன்னே கழுவி வச்சுருக்க ஆட்டுக்கால் அதில் போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பித்தோன்னே மூடி வச்சு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பத்தலைன்னா இன்னும் 2-3 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் போட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பத்து விசில் வந்தோன்னே பார்க்கலாம். 20 விசில் விட்டுருக்கேன்.
10 விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தேன், அது வந்து வேகவே இல்லை. அதனால் இப்போ வந்து 20 விசில் விட்டு எடுத்துருக்கேன். வெந்திருக்காங்க. பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்கு. ஒரு தட்டில் வச்சு பார்த்துட்டு, இது ஆக்சுவலாக நைட்லேயே போட்டுட்டு நைட் ஃபுல்லும் அது ஊறிட்டுருக்கோம். காலையில் எழுந்திரிச்சி சூடுபடுத்தி குடித்தோம்னா, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த கால் சூப் மட்டும் நைட்டே போட்டுட்டு நைட் ஃபுல்லும் ஊற விட்டுட்டு காலையில் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. விறகடுப்பில் அந்த காலத்தில் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த அனல்லையே போட்டிருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சி கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதுனால நம்ம 20 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வெந்திருக்கு. அப்படியே வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. மார்னிங் எழுந்திரிச்சி சூடுபடுத்திட்டு மிளகுத்தூள் போட்டு குடிச்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இதை வச்சு அப்படியே தோல் மேலே அப்படியே ஃபுல்லுமே வெந்து நல்லா வருது. சூப்பை குடிச்சிட்டு மீதியில் நம்ம பாயா மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி ரெட் கலரில் உள்ளது, அப்படியே பிரிஞ்சு வருது மேலே அப்படியே வெந்து. அப்படியே சூடாக இருக்குது, உதுத்து விட்டால் அப்படியே உதுந்துரும் போல் இருக்கு. அவ்வளோ அளவுக்கு வெந்துருச்சு. 20 விசில் கரெக்டாக இருக்குது. இதுக்கு ஃபோர்க்கில் வச்சு அப்படியே இழுத்தோன்னா அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே நைட் ஃபுல்லும் ஊற விட்டுறலாம். அந்த இதுலேயே சூப்லேயே காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிக்கலாம். சூடுபடுத்தி மிளகுத்தூள் போட்டு குடிச்சிக்கலாம். காலையில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சூடுபடுத்திக்கலாம். நல்லா சூடுபடுத்திட்டு வடிகட்டிட்டு குடிச்சிக்கலாம். இந்த பீஸை சாப்பிட்லாம் அந்த சூப்போடையே போட்டு. மீதி இருந்ததுன்னா குழம்பா ஆட்டுக்கால் பாயாவாக வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். வடிகட்டினோன்னா அந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வடிகட்டாமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வடிகட்டி சாப்பிட்ணும். நல்லா வடிகட்டாமையே சாப்பிடுவேன், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. கால் வலியெல்லாம் நல்லா போயிடும். இது மூட்டு வலியெல்லாம் அப்படியே குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.